பணத்தாலே விளையாடுவேன், பணம் 10 செய்யும். ஒரு கவசமே எனக்கு பாதுகாப்பு. ஐயா ஐயா, யாரடா ஊழையிடுவது? ஐயா பசிக்குதையா, சாப்பிடையா, அது கொடுக்கலையா? நாய்கள் நக்கில இந்த உடம்போடு என் வீட்டு வாசல் உன்னை வரவிட்டவன் யாரடா? ஐயா, நீங்கள் மிச்சமிடும் உணவை மட்டும் எனக்கு தந்தால் போதும் ஐயா. ஏதோ ஒரு சில நாட்கள் வாழும் பாக்கியம் தான் எனக்கு உண்டு. நீங்கள் தரும் உணவை மாத்திரம் நான் உண்டேன் ஐயா. இந்த ஐஸ்வர்யவான் கைப்பட்ட உணவை சாப்பிட உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? அசிங்கம் பிடித்தவரே, குழப்பெல்லாம் எனக்கு ஒப்பப்பெறாக நினைக்கிற அளவுக்கு காலம் மாறி போச்சு. கையை வீசி ஓங்கினாலே ஓடியை போய் விழுந்து ஒழித்து போவாரடா. ஐயா, நீங்கள் மிச்சம் போட்ட உணவு கையில் விடும் எச்சில் சாப்பிடும் ஐயா, உணவாகட்டும். எச்சில் கையோடு காகத்தை கூட நான் விரட்டுவதில்லை. போ போ, என் வீட்டு வாசலை விட்டு போ. ஐயா ஐயா, பசிக்குதையா, ஐயா பசிக்குதையா. ஐயோ, நெஞ்சு வலிக்கிறதே. யார் எங்கே? வேலைக்காரா எங்கே போனார்? ஐயோ ஐயோ. இது நம்முடைய லாசர் அல்லவா? ஆமா, இவன் இந்த உலகில் மிகவும் கஷ்டப்பட்டாலும் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்த இவனது உலக ஓட்டம் முடிந்து விட்டது. ஆமாம், இவன் தேவனுடைய பிள்ளை. இவனை நாம் கொண்டு செல்வோம். அதோ அவன் யார்? இவன் தான் ஐஸ்வர்யவான். தொடாதே. இவன் யாரை பற்றியும் கவலைப்படாமல் சம்பளமாய் வாழ்ந்தான். நியாய தீர்ப்பை அறிந்தும் தன் மனபோல போக்கில் வாழ்ந்தான். இவனை அக்கினின் கந்தம் நிறைந்த நரகத்தில் கொண்டு போக நரகத்தின் அதிபதி வருவான். சரி, நாம் லாசரை கொண்டு போய் முற்பிதாவாம் ஆபிரகாமின் மடியில் அமர்த்தோம். ஆபிரகாம் இவருக்கை காத்திருப்பார். கொஞ்ச காலமா இந்த உலகத்தில் அற்பாசியாம் சுகலோக வாழ்க்கை வாழ்ந்த ஐசுரானே வா, என் நண்பனே வா. எனக்காகவும் என் கூட்டத்தாருக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும் நரகத்திற்கு வா. நரகம் உனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது அல்ல, ஆனால் நீயாகவே வருகிறேன் என்கிறாய். வா, சேர்ந்து துடிதுடிக்கலாம். வா. மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்திலே அது நன்மைகளை அனுபவித்து மகிழ்ந்தாய். இல்லை என்று சொல்லவில்லையே. பூமியும் அதில் விளைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்பதை அறியாயோ? இல்லை என்று நான் சொல்லவில்லையே. என்னுடைய நன்மைகளை தானே நான் அனுபவித்தேன். ஏன் நீ லாசருக்கு இறங்கவில்லை? லாசரு தொற்று வியாதியோடு அல்லவா வந்தான். தொற்று வியாதி உள்ளவர்களிடமிருந்து நீங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்து அல்லவா லாசருவை திருத்தினேன். தொற்று வியாதி உள்ளவர்களிடமிருந்து நீங்கி இருக்க வேண்டும் என்று மருத்துவர்களும் எச்சரித்தார்கள். ஐயோ வேகிறே, ஐயோ. தொழுநோயாளிகளையும் இயேசு தொட்டு சுகப்படுத்தவில்லையா? அவர் வழியாய் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இவ்வுலகில் செயல்பட்டிருக்கின்றன. நீயோ உன் செல்வ செருக்கால் உன் கண்களை மூடிக்கொண்டாய்.
இதனால் லாசரு தீமைகளை அனுபவித்தான். இதை நினைத்துக்கொள். லாசரு தீமைகளை அனுபவித்தது என் குற்றமா? ஐயோ, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று திருமலை அறிவுறுத்தியதை ஏன் மறந்தாய்? நன்மை செய்ய மனமில்லாமல் ஏழை லாசருவின் துன்பத்தில் அவனை பரிகசித்தாய். நீ போடும் எச்சியை கூட எடுத்து சுவைக்க சம்மதியாமல் போனாய். லாசரு பசியோடு தரையிலே ஒட்டினான். இப்பொழுதோ இவன் தேற்றப்படுகிறான். நீயோ வேதனைப்படுகிறாய். இதுதானே நியாயம்? நான் உமக்கு குமாரன் அல்லவா? இரண்டு பேர் இயந்திரம் அரைப்பார். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவார். ஏற்கனவே படித்ததுதானே. நான் ஒரு முறை உமது மடியில் அமர எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரக்கூடாதா? ஐயோ, என்ன உணர்கிறாய்? இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து வரவும் உங்களிடத்திலிருந்து இவ்விடத்திற்கு கடந்து வரவும் கூடாதபடிக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே போடப்பட்டிருக்கும் பெரும் பிளப்பை பார். விசுவாசிகளின் தந்தை, 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு. அவர்கள் இந்த மகா கோடிய வேதனையான நரகத்தில் பிரவேசியாதபடிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்ல ஒருமுறை இந்த லாசருவை அனுப்ப வேண்டும். அவர்களை குறித்து கவலைப்படாதே. அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அப்படி அல்ல தந்தையாம் ஆபிரகாமே, மரித்தோரிடத்திலிருந்து ஒருவர் போய் கூறினால் நிச்சயமாய் நம்புவார்கள். வேடிக்கையாக இருக்கிறது. மரித்தோரிலிருந்து ஒருவர் எழுந்து போவாரானால் அவர்களை பேய் என்றும் ஆவி என்றும் சொல்லி அவர்களை மந்திர தந்திரங்களாலே துரத்தி இதன் பாவத்தை பெருக்குவார்கள். மோசேக்கு